அன்புநிறை சகோதர சகோதரி பிள்ளைகளே, இந்த மாலை பொழுதிலே உங்களோடு இருப்பதிலும் இந்த திருப்பலியை நிறைவேற்றியதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலிலே என்னை வாங்கியோடு அழைத்த உங்களுக்கு பங்கு தந்தை, பங்கு பெற உறுப்பினர்கள், பக்த சபையினர், உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் குறித்தாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதில் குறிப்பாக இந்த தினம் தந்தை ரஃபேல் மற்றும் அவரோடு வந்திருக்கின்ற குருக்களை சந்திப்பதிலே நான் பெருமிதம் அடைகின்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் செங்கல்பட்டிலே பங்கு தந்தையாக இருந்தபோது தந்தை ரஃபேல் அவர்கள் அறிமுகமானார். அவர் வந்து சென்ற பிறகு எத்தகைய ஒரு மாற்றத்தை அந்த பங்கிலே நான் கண்டேன் என்பது ஒரு சாட்சியம். பல்வேறு மாற்றங்கள் எல்லா நிலைகளிலும் பல பங்குகளிலே நான் மறைமாவட்ட முதன்மை நிர்வாக இருந்தபோது பல பங்குகளில் பாப்புலர் மிஷன் தியானம் நடைபெற்றது. எல்லா நேரங்களிலும் கடவுளுடைய அருளையும் கடவுளுடைய கொடைகளையும் மக்கள் நிறைவாக பெற்றதை நான் கண்கூடாக பார்க்க முடிந்தது. எனவே அவர்களுக்கும் எனது நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இந்த திரு அவைக்கு அவர்கள் ஆற்றுகின்ற இது உன்னதமான பணி. கடவுளை பகிர்வது, கடவுளை உடனிருப்பை உணர்த்துவது, கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கிற செய்தியை தருவது, நாமும் கடவுளுடைய குணநலன்களிலே பங்கெடுக்க வேண்டும் என்று இடித்துரைப்பது, இதெல்லாம் நான் கண்ட ஒரு சில விழுமியங்கள் அவருடைய தியானத்திலே. எனவே இந்த மறை மாவட்டத்திலே அவர்கள் செய்து வருகின்ற பல்வேறு தியான திட்டங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். வின்சென்ஷியல் சபைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். குறிப்பாக இங்கு வந்திருக்கின்ற ரஃபேல் மற்றும் அவர்களோடு வந்திருக்கின்ற குருக்கள் அனைவருக்கும். அன்புநிறை சகோதர சகோதரிகளே, இது ஒரு அறிவின் காலம், உயிர்ப்பின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் கேட்டது நற்செய்தி எதை உணர்த்திருக்கிறது என்றால், எல்லோருக்கும் வாழ்வு உண்டு, வாய்ப்பு உண்டு, திருந்துவதற்கு, மனம் மாறுவதற்கு கடவுள் பல்வேறு சந்தர்ப்பங்களை தருகின்றார். இந்த உன்னதமான அழைப்பு நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, நாம் வல்லவர்கள் என்பதனால் அல்ல. எப்படிப்பட்ட நிலையிலும் கடவுள் என்னை அன்பு செய்கின்றார், கடவுள் என்னை நேசிக்கின்றார். அவர் உன்னையும் என்னையும் தனது மகனாகவும் மகளாகவும் பாதிக்கின்றார். அப்படித்தான் அவர் பாவித்து நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் என்கின்ற உணர்வு ஒரு புறம். இன்னொரு புறம் கடவுள் என்னை நம்புகின்றார், உன்னை நம்புகின்றார். நாம் அவரை நம்புகின்றோமோ இல்லையோ, கடவுள் உன்னை அதிகமாக நம்புகின்றார், என்னை நம்புகின்றார். அதனால்தான் இது ஒரு கொடையாக நான் பார்க்கின்றேன். எல்லாம் பெற்றிருந்தாலும், எல்லா வசதிகள் இருந்தாலும் அவன் ஏன் இயேசுவை நாட வேண்டும், தேட வேண்டும்? காரணம், அவன் ஏதோ ஒரு உத்தி தள்ளியது. அந்த பெயர் அவனை உத்தி தள்ளியது. அவன் கண்டதில்லை, பெயரை தான் கேட்டான். அவன் ஏறுகின்றான், நடக்கின்றான், மரம் மீது ஏறுகின்றான். அவனால் முடிந்ததை அவன் செய்கின்றான். மீதி எல்லாவற்றையும் கடவுள் செய்கின்றார், மீதி எல்லாவற்றையும் கடவுள் செய்கின்றார். அன்புநிறை பெற்றோரே, இளையோரே, சிறுவர் சிறுமியரே, உங்களால் முடிந்தது மட்டும் இப்போது செய்து பாருங்கள். இந்த தியானத்திற்கு வந்து பாருங்கள். கொஞ்சம் நடங்கள் உடைய வாழ்க்கையிலே. கொஞ்சம் ஏக்கத்தோடு ஏற்றத்தோடு மேல் நோக்கி பாருங்கள். மீது எல்லாவற்றையும் கடவுள் செய்து விடுவார். அவர் வாழ்க்கையில் எத்தனை ஒரு மாற்றம். எல்லோருக்கும் சந்தர்ப்பம் உண்டு, எல்லோருக்கும் வாய்ப்பு உண்டு என்கின்ற எண்ணத்திலே நாம் இப்பொழுது இந்த தியானத்திலே பங்கெடுக்க வேண்டும். எனக்கு வாய்ப்பு உண்டு, எனது குடும்பத்திற்கு வாய்ப்பு உண்டு,
இந்த ஊருக்கு வாய்ப்பு உண்டு, எனது பிள்ளைகளுக்கு வாய்ப்பு உண்டு, எனது பேர பிள்ளைகளுக்கு வாய்ப்பு உண்டு கடவுளை பார்ப்பதற்கு, கடவுளோடு உரையாடுவதற்கு, மனம் மாறுவதற்கு, வாழ்க்கையே மாற்றிக்கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. தவறிவிட வேண்டாம். இதுதான் எனது ஜபமும் வேண்டுதலும். தவறி விட்டுவிட வேண்டாம். இது கடவுள் உங்களுக்கென கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நாட்கள். உள்ளார்ந்த ஆர்வத்தோடு எழுச்சியோடு இந்த நேரத்தில் ஜப உணர்விலே நாம் கலந்து கொள்வது நல்லது. மற்றவர்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம். உன்னை பற்றி கவலைப்போம், உன் குடும்பத்தை பற்றி கவலைப்போம். அதுபோல் மற்றவர்கள் அவர்கள் தனது வாழ்க்கையை உற்று நோக்க வேண்டும். இது எல்லோருமே சந்தர்ப்பம். நாம் மற்றவர்கள் குறித்து கவலைப்பட்டு நமது நேரத்தை செலவிட வேண்டாம். மற்றவர்களை போல வல்லவனா கோயிலுக்கு மன நல்லவனான் அதெல்லாம் இப்போது நீ உன்னை பார், உன்னை மட்டும் பார். கண்டிப்பாக வாழ்வு உண்டு என்பது மட்டும் நிச்சயம். எனவே இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகின்றேன். ஒரு யதார்த்த சூழலோடு கடவுளை அணுகு. அவர் மேலிருந்த போது பேசி முடித்து விடவில்லை இயேசு. அவனை கீழே இறக்குகிறார். இறங்கி வா, இறங்கி வா, தரைக்கு வா, உண்மையான நிலைக்கு வா, நீ வாழ்கின்ற அந்த தளத்திற்கு வா. இந்த தளத்திலிருந்து நான் உன்னை வீட்டிற்கு விட்டு செல்ல போகின்றேன், உனது குடும்பத்தில் விட்டு செல்ல போகின்றேன், நான் உனது வீட்டிலே தங்க போகின்றேன். உள்ளத்தில் தங்க விரும்புகின்ற இறைவன், சக்தியுடைய உள்ளத்தில் தங்குகின்ற இறைவன் இப்போது அவனை வழிநடத்தி இல்லத்திற்கு இட்டு செல்கின்றார். அவரை வீட்டிற்கு இட்டு செல்கின்றார். நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். கிறிஸ்துவந்தரை சொல்ல இதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக மாற்றமாக நான் பார்க்கின்றேன். ஆலயத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் புரிந்தப்பட்டு நாம் வீட்டிற்கு செல்லுகின்றோம். அங்கு கடவுளை வாழ வைக்க வேண்டும். கடவுள் நமது குடும்பத்திலே வாழ வாய்ப்பு தர வேண்டும். நமக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனை, மனமாலும் நமக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனை நாம் வாய்ப்பு கொடுத்து நமது இல்லங்களிலே தங்க வைக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்க வேண்டும். அன்பினரை சகோதர சகோதரிகள், இதை பிறர் அனுபவிக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருகின்றவர்கள் போகின்றவர்கள், இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது, இந்த வீட்டிலே கடவுள் உண்மையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், இங்கு அமைதி இருக்கின்றது, மகிழ்ச்சி இருக்கின்றது, மன நிறைவு இருக்கின்றது என்பதனை நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களெல்லாம் இதை கண்டு பாதிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இதை விட வேறு மகிழ்ச்சி நீங்கள் மற்றவர்களுக்கு தர முடியாது. ஒரு மனநிலையை தருவதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே இந்த ஒரு பயணத்திலே இந்த முதல் நாளில் இருந்து நீங்கள் இந்த பாப்புலேஷன் முடிகின்ற வரைக்கும் இந்த எண்ணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே எல்லோரையும் வாழ்த்துகின்ற தமிழ் பணியாளர், இங்கு வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள், இறை சமூகம் ஒவ்வொருவரும் பணியாளர்களுக்கு உதவி செய்கின்ற, ஆர்வம் வாசிக்கின்றவர், பாடல்களை ஒருங்கிணைக்கின்றவர், அனைவருக்கும் எனது ஜபத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு இறை அனுபவம், இந்த உயிர்ப்பின் சக்தி நம்மை நிறைக்க வேண்டும், நமது குடும்பங்களை நிறைக்க வேண்டும், இந்த ஊரை நிறைக்க வேண்டும். இதிலிருந்து மறை மாவட்டத்திற்கும் இந்த வீட்டின் சக்தி பரவ வேண்டும், மற்றவர்களுக்கும் சென்றடைய வேண்டுமாய் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். இந்த நாட்களிலே சிறப்பாக எனக்காகவும் மறை மாவட்டத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூறுகின்றேன்.